ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப நேரமாகவே எழுந்திரிச்சாச்சு. எங்கே போகிறோன்னா இன்றைக்கி ஃபேமிலியாக வந்து பண்ணைக்காடு போகிறோம். ஸோ இன்றைக்கி போய் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ட்ராவல் ப்ளஸ் ஸ்டே. அதனால் ஃபேமிலியாக, அதாவது அண்ணா ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் போகிறதுனால ஒரு மாதிரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே போகும்போது யாரெல்லாம் வாந்தி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கொடைக்கானல்லேருந்து பாதி வழியில் 20 கிலோமீட்டருக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யாரெல்லாம் வாந்தி எடுக்க போகிறாங்க, எப்படிலாம் கண்டென்ட் கிடைக்க போகுது, நல்லா இருக்குமா இருக்காதா, எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் பாருங்க, ஹாய் சொல்லுங்க. மகிழினி காணா, மகிழினிங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டிக்கெட் அவுட்டு. ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே வந்தா வாமிட் வரா மாதிரி இருக்குன்னு. இங்கே வந்து வாந்தி எடுத்துட்டா. இதோட ஓயலை இன்னும் பாருங்கள். இந்த குரங்கை இப்போ வரைக்கும் நாங்கள் நேரில் பார்த்ததில்ல, வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கோம். நேரில் பார்த்ததில்ல. கரெக்டாக நாங்கள் போகும்போது இருந்தது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. நேரில் பார்க்கறதுனால ஏதோ எங்களுக்கு புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே இங்கே இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இந்த கடையை பார்க்கும்போது டீ குடிக்கிறதுக்கு நிறுத்தியிருக்கோன்னு தோணும். ஆனால் வெயிட் பண்ணி பாருங்களேன். மின்சாரக்கண்ணா வைபு. பூரா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கா. இப்பதான் நம்ம சொல்லணும், விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. ஒண்ணுல ஒண்ணுன்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஆனா காலைல சாப்பிடல, டீ மட்டும் 2 ரவுண்ட் குடிச்சிருக்கா. காலை மவுத் நம்பர் 3 வருதாமா, வாந்தி வருதாமா. என்னது இது, என்னது இது? ஐயா அதெல்லாம் வேணாம், கமெண்ட் சும்மா. குட்டி போயிடுச்சாப்பா. இங்க பாருப்பா, மேல இங்க போய் மரம் எவ்வளவு பெருசு. அப்போ என்ன சாமி தெரியுது? என்ன சாமி அங்க? குரங்கு, குரங்கு சொல்லிருக்கு. கொங்கு கொங்கு கொங்கு. மேல என்னது, என்னது இப்படி மேல பார்த்துக்கிட்டு இருக்கு? நல்லா இன்னும் மேலேயே போகல. நொறுக்கு தீனி. அவ்வளோதான், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு நம்மளோட வண்டி போகாது. அந்த இடத்துல இவங்க வச்சுருக்க ஜீப் மட்டும்தான் போகும். அதனால நம்ம கார்லேருந்து எல்லாருமே இறங்கி அவங்க ஜீப்புக்கு மாறிட்டு இருந்தோம். இந்த ரோடை பார்க்க ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மலை மேலே இருந்துட்டு அந்த ஜீப் இறங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அண்ணி முன்னாடி வந்துடுறீங்களா? நல்லா இருக்குப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. நீயே இல்லைன்ட்ட.
அவ்வளோதான், இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சரியான மழை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நாங்கள் உள்ளே வரோம், அப்போ தான் நல்ல மழை. உட்காரத்துக்கு தான் அவள் தனியாக இருக்கால. அப்பா வீடியோ ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். அவ்வளோதான் வந்து உட்காந்தாச்சு. நீ சாப்பிடணும், பசிக்குது. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, பசிக்குது. ஒரு மாதிரி புதுசாக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு காரெல்லாம் ஒரு குழிக்குள்ளே விட்டு இறக்குனாங்க, கார் இப்படி நிற்கிது, உயிர் அப்படியே தொங்கிட்டு இருக்குது, ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது, அப்படியே பேன் ஆயிடுச்சு. இதெல்லாம் உண்மையாகவே இந்த ரோட்லலாம் வரத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஜாலியாக இருக்கு, பார்ப்போம். ஏய் உமா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. மாமா மட்டும் போதுமா? போதுமா? உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? நல்ல வேலை. என்னடா என் கால் கடியிலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி பார்த்தா என் காலில் அட்டை கடிச்சு வச்சிருக்கு. எப்போ எவ்வளோ ரத்தம். மூஞ்சி காட்டு. இப்போ இந்த ரூம் போறோம் நெக்ஸ்ட். ஆனால் இடம்லாம் நல்லா இருக்கு, மழை பெய்யுது. அட்டை ஒரு அட்டை நீ கடிச்சிருச்சு தெரியுமா? ரத்தம் ரொம்ப நேரமா வந்துட்டே இருந்துச்சு. அட்டை ஒண்ணு கடிச்சிருச்சு, இங்கேயும் இங்கேயும் 2 இடத்துல கடிச்சு வச்சிருச்சுடி. 2 இடத்துல கடிச்சிருச்சு. இங்க 2 இடத்துல. எங்க ட்ரீ போறது 2 பேர் 2 பக்கம் கேமரா வச்சிருக்கீங்க. இன்னி கரகர வீடியோ எடுத்து சத்தி மயங்கி வந்துருவாளமோ. ஃபுல்லாக சாப்பிட்டு இப்போ தான் கண்ணே திறக்கிறோம். ஏன்னா காலையில் நேரமாக கொஞ்சம் கிளம்புனதுனால சாப்பிடலை, சரியான பசி. சாப்பிட்டு படுத்தாச்சு. இப்போ 3 மணிக்கு ட்ரெக்கிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க போறீங்க? ஐயோ எறும்பு. என்ன சாமி இது? சரி சரி. எங்க? ஐயோ அம்மா. அம்மா வர அழுக்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற காலெல்லாம் போட்டு. ஒஸ்ட் பிஹேவியர். அப்பா ஏறிட்டு வந்துட்டோம். ஒரு மாதிரி நல்லாவே மூச்சு பயங்கரமா வாங்குது. எங்க அன்னைக்கெல்லாம் சுத்தமா ஏறவே முடியல. எங்க பாட்டியும் சித்தியும் நாங்கள் ரூம்லேயே விட்டுட்டு போயிட்டோம். நல்ல வேலை இல்லைன்னா அவங்கள ஒரு ஆள் தூக்கிட்டு தான் வந்திருக்கணும். வந்துட்ட நல்லா உட்காந்துருக்காங்க. மகளிர் எல்லாம் ஜம்முன்னு எங்கள் அண்ணா தோள்பட்டையில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க மேடம். அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியலை, இல்லைனாலும் நடந்திருக்க மாட்டாங்க மேடம். எப்படியே போயிட்டு வந்துட்டோம். நீ அவ்வளோதான்,
டீ கொண்டு வருவாங்க. அப்போ குடிச்சிட்டு அப்படியே அடுத்து என்ன நடக்கும். இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி அங்கே இருந்த குட்டீஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் போல். அங்கே இருந்தவங்க எல்லாருமே எங்களை பார்க்கணுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. போட்டோ யார் எடுக்கா? யார் போன்ல போட்டோ எடுக்க? இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்தோம், அப்படியே தூங்கிட்டோம். அப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுப்புனாங்க. இந்த மாதிரி சிக்கன்லாம் செய்ய போகிறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ கிளம்புறோம். அவ்வளோதான், எல்லாம் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போய் படுக்கிறதா. காலையில் 5:30 மணிக்கு சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்திரிக்கணும். நீ எத்தனை பேர் எந்திரிக்க போகிறாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. நான் வேறு அவசரப்பட்டேன். ஜீப் கொண்டுட்டு வரட்டுமாங்க மேடம்? கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நாளைக்கு எத்தனை பேர் எந்திரிக்கிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து ரூமில் வந்து அண்ணி, தம்பி, அம்மா எல்லோரும் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் ரூமுக்கு போவோம். ஸோ அங்கே போய் ஏதாச்சும் அலப்பறைகள் நடக்குதா அப்படிங்கிறத என்னடி சொல்லி என்ன சொல்லிட்டு தெரியல. காலங்காத்தால பால் டீ குடிச்சது அப்படியே வர காப்பி குடிச்சு அந்த அண்ணன் காண்டு ஏத்திட்டாங்க. அங்க பாரு, இப்ப பால் டீ அதுக்குதான் இவ்வளவு இது வருது. பொட்டெல்லாம் பறிச்சுட்டேன்னு வச்சுக்க, காலையில எல்லாம் வச்சு விட மாட்டேன். ஆமா, ஒரு நாளைக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை நாங்க போட்டு வச்சு விடுவோம். அவளை தூங்கலாமா? உடனே மைண்ட் வைஸ் ஏண்டி தூங்குறது கிடையாது, அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். அது ப்ளூடூத் சார்ஜ் போட்டு வா, வைப் பண்ணலாம். இல்ல சத்தியமா இல்ல, நான் இந்திஸ் வீடியோவே வைக்க மாட்டேன், நீ தான் வைப்ப. வா, வைப் பண்ணலாம். சனி வேணாம், லைட்டே வேணாம், ஆஃப் பண்ணிருக்கோம். ஐயோ ப்ளூ லைட் வேணாம். லைட் கண்ணுல பட்டுச்சுனா இப்படி இருட்டாவே இருக்கும். சரி, நான் போய் கீழே படுத்துக்கிறேன். சரியா? என்ன நீ என்னை போட்டோ எடுத்துக்கிட்டியா, வீடியோ எடுத்துக்கிட்டியா? கொஞ்சம் அழகா இருந்தா போதும்.